அம்மா. என்ன முனியா? ஒண்ணு இல்லைங்க, எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும்மா. கிராமத்துல போய் என் சம்சாரத்தை பார்த்துட்டு வரணும். கல்யாணம் முடிஞ்ச கையோட இங்க நான் வேலைக்கு வந்துட்டேன். வந்து ஒரு வருஷமா என் சம்சாரம் லெட்டருக்கு மேல லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்குங்க. என்ன, ஒரு வருஷமாவா உன் பொண்டாட்டியை பார்க்காம இருக்க? ஆமாங்கம்மா, ஐயா கிட்ட லீவு கேட்கவே பயம். நீ போயிட்டா தோட்டத்து வேலையெல்லாம் யாருடா கவனிக்கிறதுன்னு திட்டுவாரு. உங்களை கூட்டிட்டு அனுமன் போவாரு. அப்ப பார்த்து ஊருக்கு போயிட்டு வந்துடலான் இருந்தேன். ஐயா இப்போது உங்களை கூப்பிட்டு போற மாதிரி எனக்கு தோணலைங்க. நீங்க எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்தீங்கன்னா என் சம்சாரத்துக்கு ஆறுதலா கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வருவேன். நல்லா பண்ணி சம்பாதிச்சு பணத்தை மட்டும் அனுப்பிச்சிட்டா சம்சாரம் சந்தோஷமா இருப்பா நினைச்சிட்டியா? கொண்டவன் கூட ரெண்டு கொஞ்சரா மாதிரி காசு பணத்தை வச்சுட்டு கொஞ்சம் முடியுமா? இத பாரு, ஒரு வாரம் என்ன, உனக்கு ஒரு மாசம் லீவு தரேன். போய் பொண்டாட்டியை பார்த்துட்டே வரும்போது கூட்டிட்டு வா. நம்ம அவுட் ஹவுஸ்ல இருந்துக்கலாம். நீங்க நல்லா இருக்கணும்மா. நான் வரேன். நான் நினைச்சதெல்லாம் எனக்கு தான் கிடைக்கல. அந்த பெண்காவது கிடைக்கட்டுமே. நம்ம பெட்ரூம்ல மாற்றத்துக்காக ஒரு அற்புதமான பெயிண்டிங் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் உங்க மாதிரியே பெட்ரூம்ல மாற்றத்துக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா இளமையோட பொறுப்பே. உன் ரசம் அப்படி, என் ரசம் எப்படி இருக்கு? என்னங்க இது? இதே பெட்ரூம் வைப்பாங்க? இதுதான் விஜி, மனித உழைப்பின் மகத்துவத்தை காட்டப்படும். தினமும் விடிஞ்ச உடனே இது முகத்துல தான் நான் விழிக்கப்படும். மனிதனே விடிந்து விட்டு உழைப்பை தொடங்கு அப்படின்னு இது எனக்கு உற்சாகப்படுத்திட்டே இருக்கும். விஜி, இதை கொண்டு போய் நம்ம பெட்ரூம்ல மாட்டிட்டு வரேன். விஜய், பின்னாடி என்ன நடக்குது? ரொம்ப பிரமாதமா ரசிக்கிறேன். இளம் தம்பதிகள் 2 பேரும் இப்படி வாழ்க்கையை ரசிச்சு சுவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? எங்க? இத பாருங்க. சாப்பிடுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. இடியட்ஸ், இப்படியா பப்ளிக் பிளேஸ்ல ஆம்பளை பொம்பளை கொஞ்சம் குலாவறது? நான் மாத்திரம் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தா இது பப்ளிக் நியூஸ் சொல்லி 2 பேரும் உள்ள தள்ளுவேன்.
என்ன மிஸ்டர் விஸ்வநாத், அங்க தானே போறீங்க? எங்க? மியூசிக் அகாடமில பால்கியோலா லெக்சர் நடக்கிறது. ஓ எஸ், மறந்தே போயிட்டேன். வாங்க. ஆமா விஜய், நான் அவசியம் அந்த மீட்டிங் போய் ஆகணும். ராமாக்கு இன்னொரு நாளைக்கு போலாம். நீ வீட்டுக்கு போ, நான் கோபியோட போறேன். விஜய், பெட்டுக்கு பக்கத்துல சிகரெட் நெருப்பட்டி இருக்கு, எடுத்துட்டு வா. இந்தாங்க. ஐயோ, என்னங்க இது இப்படி இருக்கு? ஆமா கொண்டா, இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க, இதெல்லாம் நீங்க ஆர்வமா படிப்பீங்கன்னு இத்தனை நாள் எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் ஊமை மாதிரி மனசுக்குள்ள அமைக்க வச்சிருக்கீங்க. நீங்க ரொம்ப பொல்லாதவர். உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருக்குதுன்னு எனக்கு இத்தனை நாள் புரியவே புரியல. சிச்சி கன்றாய், ஆசையாவது மண்ணாங்கட்டியாவது. லோகநாதன் ஒருத்தர், அவர் தான் அந்த புஸ்தகம் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஆபாச புஸ்தகங்கள்னு போலீஸ் பறிமுதல் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல ஆட்சேபகரமான அம்சம் எதுவுமே இல்ல. ஆண் பெண் உறவை பத்தி விஞ்ஞானபூர்வமா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கோர்ட்ல வாதாடி அவரை ரிலீஸ் பண்ண போறேன். அதுக்காக தான் இதை படிக்கிறேன். விடியத்துக்குள்ள படிச்சு முடிக்கும்.